இல்லை எனக்கு புரியல. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க. அதுலேயும் உங்கள் பையன் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நிறையா தியாகம்லாம் பண்ணிவிட்டு, அது பையனை பெற்ற அம்மா மட்டும் தான் வந்து தியாகம் பண்ணுவாங்க. அம்மானாலே தியாகங்கிறதுலாம் கிடையாது. பையனை பெற்ற அம்மா மட்டும்தான் தியாகம் பண்ணுறாங்க. ஸோ பையனை பெற்ற அம்மா அவ்வளோ தியாகம் பண்ணி நீங்கள் வந்து பையனை வளர்த்து கல்யாணம் பண்ணுறீங்க. கடைசியில் அவன் சந்தோஷமாக இருக்கணுன்றது நினைக்கிறீங்க, ஆனால் செயல்பாட்டில் காமிக்கிறீங்களா? அதுதான் விஷயம். நீங்கள் நினைக்கிறது விஷயம் கிடையாது, எப்படி செயல்படுத்துகிறீங்க அந்த நினைப்பை அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அவங்க சந்தோஷமாக இருக்கணுன்னா அவங்க வெளியில் போகணுன்னா போகட்டுமே. உங்களே யாராச்சும் தடுத்துருக்காங்களா? நீங்கள் உங்கள் வயசில் எல்லாமே அனுபவிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க. அந்த மருமக தனியாக வந்து எங்கேயாச்சும் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போனால் மட்டும் அந்த மருமக அவளோட ஹஸ்பண்ட் போகிறாங்கங்கிற மாதிரி ஆகிடுது. நம்ம பையன் நம்ம மருமக போகிறான்னு ஃபீல் ஆக மாட்டேங்குது. அந்த பொண்ணு அவங்க புருஷனோட போகிறா அப்படின்னு தோணுது. ஏன் நீங்களும் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க தானே? இல்லை எங்கள் காலத்தில் அப்படிலாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் அனுபவிக்காதது அவங்க அனுபவிச்சுட்டு போட்டுமே. அதானே ஒரு தாய் குணம். நம்மளுக்கு இல்லைனாலும் நம்மளுக்கு குழந்தைக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே ஒரு தாய் குணம். ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டேங்கிறீங்க? மருமகளை வந்து ஏதோ ஒரு பொண்ணு அதோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி ஏன் பார்க்குறீங்க? அப்படியே பார்த்தாலும் அது அவங்க லைஃப் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட வேண்டியது தானே. எதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்? எங்கே போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும், எத்தனை மணிக்கு போகிறாங்க, எத்தனை மணிக்கு வராங்க, எல்லாம் நம்மளுக்கு தெரியணும். எதுக்கு? இல்லை நீங்கள் யாருக்காச்சும் பதில் சொல்லியிருக்கீங்களா? ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் தானே. அப்போது அந்த கஷ்டத்தை ஏன் வந்து அந்த பொண்ணுக்கு, லைக் அந்த பொண்ணுன்றது உங்கள் மருமகளுக்கோ உங்கள் பையனுக்கோ தரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை உங்கள் பையன் எவ்வளோ சங்கடப்படுவான்னு யோசிச்சிங்களா? யோசிச்சு பாருங்கள். என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி புலம்புற பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெட் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிக்கோங்க வீடியோ. தேங்க்யூ.